என்னுடைய அண்ணன் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள்னு காலையில வாழ்த்து போடுறாரு. காலையில வாழ்த்து போடுற அண்ணன் சீமானுக்கு பிறந்த நாள் மேடையில மாலையில திமுகவுடைய உயுட்டி பொறுக்கிகளை வைத்து அண்ணன் சீமான திட்ட விடுறாங்க. எதுக்கு நீ சீமான திட்ட விட்டு வேடிக்கை பார்க்குற? அதெல்லாத்தையும் தாண்டி தொடர்ச்சியா தூய்மை பணியாளர் 13 நாள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் போது எந்த மக்களுடைய வாக்கை கொண்டு திருமாவளவன் என்கிற தலைவர் உருவானாரோ அந்த மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள், பறையர்களும் அருந்ததியர்களும் ஆதி தமிழர்களும் அங்கே போராடி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய உடைமைகள் பறிக்க, உரிமைகள் நசுக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு சென்னை வீதிகளில் தத்தளிச்சு நிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் கேடான்னு கேட்டேன். இந்த வார்த்தைக்காக தமிழ்நாடு முழுக்க, திருவள்ளூர்ல, காஞ்சிபுரத்துல, திருத்துறைப்பூண்டில, திருச்சியில, திருச்செந்தூர்ல என் மீது புகார். என்ன புகார்? இவரை வன்கொடுமை வழக்கில் கைது செய்ய வேண்டும். நான் இல்ல, வன்கொடுமை எங்க வந்துச்சு? எஸ்சி எஸ்டி ஆக்டில் கைது செய்ய வேண்டும். இல்ல, எஸ்சி எஸ்டி ஆக்ட் போருக்கு என்ன வந்துச்சு? ஆதிக்க சாதி மனநிலையோடு சாட்டை துரைமுருகன் திருமாவளவனுக்கு பிறந்த நாள் ஒரு கேடான்னு கேட்டாரு. தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க. மதுரையில தூய்மை பணியாளர் போராடுறாங்க. மேல்பாதி கோயிலுக்குள்ள ஆயத்தமிழர் போக முடியல. பரந்தூர் விமான நிலையத்தை எடுக்க போறோம். அதுல பாதிக்கப்பட போறது பாதி வன்னியரும் பறையரும். அந்த பறையர் சமூக மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றீங்களே, மரியாதைக்குரிய அண்ணன் திருமா, உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் கேடான்னு கேட்டேன். இப்பவும் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் கேடா?